திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வடிவங்கள் 64 மூர்த்தங்களில் முதல்ல 2 மூர்த்தங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். லிங்கமூர்த்தி, லிங்கோத்பவ மூர்த்தி, அந்த 2 வடிவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ 3வதாக முகலிங்க மூர்த்தி, அப்படி அந்த வடிவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சிவலிங்கத்தில் முகம் இருந்தால் அந்த லிங்கம் முகலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த முகலிங்கம் 4 வகையாக சொல்லப்படும். ஆட்யம், அநாட்டியம், சுரேட்டியம், சர்வசமம் அல்லது சர்வசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆட்யம் அப்படிங்கிறது 1001 லிங்கங்களை கொண்டது. அதாவது அந்த ஒரு லிங்கத்தில் 1001 லிங்கங்கள் இருக்கும். அநாட்டியம் என்பது முகம் இல்லாமல் இருக்கக்கூடியது. சுரேட்டியம் அப்படிங்கிறது 108 லிங்கங்களை உடையது. சர்வசமம், சர்வசம் இது 5 முகங்களை கொண்டது. அதாவது 5 முகங்கள் என்பது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற இந்த 5 முகங்களை கொண்டது. இந்த வடிவ வகையில் ஒரு முகம் கொண்டதை ஏக முகலிங்கம் அப்படின்னும், 2 பக்கம் முகம் கொண்டதை துவிமுகலிங்கம் என்றும், 3 முகம் கொண்டது திரிமுகலிங்கம், 4 முகம் கொண்டது சதுர்முகலிங்கம், 5 முகம் கொண்டது பஞ்சமுகலிங்கம் அப்படின்னு இதில் 5 வகையாக சொல்லப்படுது. பிரம்மா படைக்கும் தொழிலையும், விஷ்ணுக்கு காக்கும் தொழிலையும், ருத்ரனுக்கு அழிக்கும் தொழிலையும், மகேஸ்வரனுக்கு மறைக்கும் தொழிலையும், சதாசிவன் அருளும் தொழிலையும் செய்கிறாங்க. இந்த 5 ஆதார சக்தியாக இருக்கக்கூடியவர் பரசிவம். அவங்க இவருடைய ஆணையின் பேரில் தான் இவங்களுக்கு இந்த பதவி, இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த வடிவங்களை நம்ம முகலிங்கங்கள் மூலமாக நம்ம தரிசனம் பண்ணுறோம். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பெரிய நாயகர் சன்னதிக்கு தெற்கே நிருதி மூலையில் ஒரு ஏக முகலிங்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தில்லை சிற்றம்பலத்துலேயும் சிற்றம்பல ரகசியத்துக்கு பக்கத்தில் ஒரு முகலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தில் பானப்பகுதியில் கிழக்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் 2 பக்கமும் முகம் இருக்கிறது துவிமுகலிங்கம் அல்லது இருமுகலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு முகத்தில் இருக்கக்கூடிய தத்புருஷம், மேற்கு முகமாக இருக்கக்கூடிய முகத்துக்கு சத்யோஜாதம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் திருவக்கரை அப்படிங்கிற திருத்தலத்தில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு அருவரையில் மூலமூர்த்தியாக திரிமுகலிங்கம், அதாவது 3 முகம் இருக்கக்கூடிய லிங்கம் இருக்குது. ஆவுடையாருக்கு மேலே 3 முகம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே ஈரோடு மகிமாலீஸ்வரர் ஆலயத்திலேயே இந்த திரிமுகலிங்கமும், 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வரர் அங்கேயும் இந்த 3 முக லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். சிவலிங்கத்தோட பானப்பகுதியில் கிழக்க இருக்கக்கூடிய முகம் தத்புருஷம், மேற்கில் இருக்கக்கூடியது சத்யோஜாதம், வடக்கு முகத்தில் இருக்கக்கூடியது வாமதேவம், தெற்கில் இருக்கிறது அகோரம், இப்படி 4 முகங்கள் இருக்கக்கூடியது. இது திருவானைக்காவல்லையும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கச்சேவிசர் கோயில்லையும் இந்த 4 முகலிங்கத்தை நம்ம பார்க்கலாம். நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் ஆலயத்துலையும் இந்த 4 முகலிங்கம் இருக்குது. அங்கே மார்பு வர 2 கரங்களோடு அமைக்கப்பட்டு ஒரு கையில் ஜபமாலையும் மற்றொரு கையில் அமுத குடமும் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இது 4 முகத்திற்கு பக்கத்தில் 4 வாசல்களும் அமைக்கப்பட்டு அந்த கோயில் இருக்குது. 4 முகங்களோட கிழக்கு திசையில் இன்னொரு அதிகமான ஒரு முகமும் 5 முகத்தோடு இருக்கக்கூடியது வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரம் போகிற பாதையில் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் இந்த பஞ்சமுகலிங்கம் இருக்குது. இந்த வட இந்தியா பக்கத்தில் இது மாதிரி ஆலயங்களை நம்ம பஞ்சமுகலிங்கத்தை பார்க்கலாம். 6 முகலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுவது லிங்கத்தில் 4 முகங்கள், 4 திசைக்கு 4 முகங்களும், 5வது முகம் உச்சியிலையும் வானத்தை நோக்கியும், ஊர்த்துவ முகம் என்று சொல்லக்கூடியது
ஆறாவது முகமாக கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முகம், அது அதோ முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமாகவும் இருக்கக்கூடியது ஆறுமுக லிங்கம் அப்படின்னு இந்த முகலிங்க மூர்த்தி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் இன்னொரு வடிவத்தை பற்றி நம்ம சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.